ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி பிளட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குரூப் 2 2ஏக்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 75 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 150 to 160 கொஷின் வந்து, அதாவது நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்க, டெய்லியும் டெடிக்கேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும். டெய்லியும் நம்ம ஷெட்யூலில் வந்து தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் வந்து ஈக்குவலாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஷெட்யூலுக்கு பார்க்கலாம். ஸோ டே 1க்கு என்னென்னா 24 ஜூன், அதாவது இன்னையிலேருந்து 6th நியூ புக் தமிழ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும். 10th ஹிஸ்ட்ரியில் 5, 6, 7, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மார்க்ஸ் இது வந்து பார்க்கணும். இப்படி தான் வந்து டே 1. இப்போ வந்து ஒன் டேயில் வந்து நம்ம வந்து தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 3 hours 3 to 4 hours வந்து நம்ம தமிழுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஜிகேக்கு ஒரு 3 to 4 hours இல்லைனா 3 hours இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸ்க்கு வந்து ஒரு 1 hour டெய்லியும் நம்ம ஷெட்யூலில் வந்து மேக்ஸ் இருக்கணும். ஏன்னா மேக்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க. நம்ம வந்து டெய்லியும் வந்து ஒரு 45 minutes வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக இருக்கும். டெய்லியும் பிஒய்க்கு வந்து சால்வ் பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ டே 2க்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 25 ஜூன், அதாவது நாளைக்கு வந்து 7th நியூ புக் தமிழ் டேர்ம் 1, அதாவது 3 இயல், ஒரு இயலுக்கு வந்து 1 மணி நேரம் அப்படின்னா 3 இயலுக்கு 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதேமாதிரி 10th ஹிஸ்ட்ரியில் வந்து 8th 9th 10th. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிகே எப்போவுமே வந்து காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிக்கோங்க. ஒரு 4 AM எந்திரிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 to 8 வந்து நம்ம பிரெயின் வந்து 100% வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த டைமில் வந்து நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ளே வந்து நம்மளால் வந்து இந்த ஜிகே போர்ஷன் வந்து காலையில் எந்திரிச்சு அதை வந்து முடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ ஒரு 4 to 6 படிங்க ஒரு ஸ்லாட், அதுக்கடுத்து 6 to 6:30 வந்து பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 6:30 to 8 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போர்ஷன் வந்து நம்மளால் முடிக்க முடியும். அப்புறம் ஒரு 8 to 10 வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 10 to 12 படிக்கலாம். அப்புறம் 12 to 2 ஒரு பிரேக் எடுத்துகிட்டு 2 to 4 படிக்கலாம். அப்புறம் ஒரு 4 to 5 பிரேக் எடுத்துகிட்டு நம்ம 5 to 7 அப்படி படிக்கலாம். ஸோ காலையில் வந்து நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு ஒரு 9 ஒரு 10 அதுக்குள்ளே வந்து சீக்கிரமாக வந்து தூங்க போயிருங்க. காலையில் ஒரு 4 o'clock எந்திரிச்சு படிங்க. அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்காது. டே டைம்லேயே ஃபுல்லாக உட்காந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்டும் ஆகிடும், நிறைய போர்ஷனும் பெண்டிங் போயிடும். அடுத்தது வந்து 26 ஜூன் வந்து 7th தமிழ் டேர்ம் 2, 10th ஜியாகிரஃபி வந்து 1, 2, 3 இந்த லெசன், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், அல்ஜிப்ரா ஒன்றும் கிடையாது. பிஒய்க்கு எடுத்து டெய்லி சால்வ் பண்ணிட்டே வாங்க சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில். அடுத்தது டே 4க்கு வந்து 27 ஜூன் 7th தமிழ் டேர்ம் 3 வந்து படிங்க. அடுத்து 10th ஜியோவில் வந்து 4th லெசனும் 5th லெசனும் அதேமாதிரி சிம்பிளிஃபிகேஷன். டே 5க்கு வந்து 28 ஜூன் 8th தமிழ் டேர்ம் 1, அதில் வந்து 3 இயல் இருக்கும், 3 மணி நேரம் படிப்பீங்க. அடுத்தது 10th ஜியாகிரஃபியில் 6th லெசனும் 7th லெசனும். உங்களுக்கு தெரியும் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th ஜியாகிரஃபி படித்தோம் அப்படின்னாவே அதுலேயே ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து 10th ஜியாகிரஃபி வந்து நல்லா தெளிவாக படிங்க. இந்த டைம் நிறையா கொஷின் வந்து அதிலருந்து வந்திருந்தது. அதனால் 3 நாள் எடுத்து அந்த ஜியாகிரஃபி கிளியராக முடிச்சிடுங்க. அடுத்தது 29 ஜூன் டே 6 வந்து 8th தமிழ் டேர்ம் 2 படிக்கிறீங்க. 10th சிவிக்ஸில் 1 to 5. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழில் வந்து 10th சிவிக்ஸில் வந்து 1, 2, 3 இந்த 3 லெசனும் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லா தெளிவாக படிச்சிருங்க. 4 and 5 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சார்க் பற்றியும் இந்த ஏஷியன் பற்றி அந்த மாதிரியான இதை பற்றிலாம் இருக்கும். அதில் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கூட போதும். ஆனால் இந்த 5 லெசனுமே படிச்சிருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th தமிழ் தேர்ட் டேர்ம் படிக்கணும். அடுத்தது 10th எக்கனாமிக்ஸில் 1 to 5. இதில் வந்து யூனிட் 9 கவர் ஆகும் கொஞ்சம். இந்த இதில் உங்களுக்கே தெரியும் அந்த தமிழ்நாடு பற்றின ஒரு லெசன் இருக்கும், அந்த இது நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு 5 லெசன் இருக்கும், அதை கிளியராக கவர் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 6th to 8th தமிழ் முடிச்சிருப்போம் கம்ப்ளீட்டடாக. அடுத்தது 10th சோஷியல் ஃபுல்லாக வந்து படிச்சிருப்போம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டே 8 டே 9 அதாவது வந்து இந்த 2 நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜூலை 1 ஜூலை 2 வந்து 6th to 8th தமிழ் ரிவிஷன் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் 10th சோஷியல் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பண்ணணும். இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு டேர்ம் நம்ம படிக்க போகிறோம். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா VVTNPSC அப்படின்னு சொல்லிட்டு குரோமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்லேயுமே லிங்க் இருக்கும். அதில் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா டேர்மாக நம்மளுக்கு வந்து டெஸ்ட் 100 கொஷின் வந்து அந்த சார் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காரு அவர். அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் நம்ம அந்த ஒரு டெஸ்ட்டும் போட்டுவிடுவோம். டெலகிராமில் நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்தும் நீங்கள் சோஷியலுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டுகிட்டே வரணும். இதில் வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் இந்த இதில் வந்து இந்த ஷெட்யூலில் வந்து இந்த 1 week ஷெட்யூலில் வந்து பார்க்க போகிறீங்க. இது தெளிவாக 6th to 8th தமிழ் தெளிவாக இந்த 1 weekல முடிக்கணும். ஜூலை 2க்குள்ளே 10th சோஷியல் கம்ப்ளீட்டடாக முடிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நிறையா இருக்கும், அது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டோம் அப்படின்னா
ஸோ 1 வீக் நம்ம தெளிவாக இந்த ஷெட்யூல் கொண்டு போங்க. பெண்டிங் ஏதாவது இருந்தாலும் இந்த டே 8, 9ல் வந்து முடிச்சிடுங்க. இதுதான் இந்த 1 வீக்கான ஷெட்யூல். நான் வீக்லி நான் இந்த ஒவ்வொரு ஷெட்யூலும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.